கேஜிஎஃப் திரைப்படத்தின் மூலம் பேன் இண்டியா அளவில் ரசிகர்களிடம் பிரபலமான நடிகர் தான் யஷ் அவர்கள். சோ அந்த 2 படங்களை அவர் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விட்டது. தற்போது கீது மோகன்தாஸ் இயக்கத்துல டாக்ஸிக் அப்படின்ற திரைப்படத்துல அவர் நடிச்சிருக்காரு. படம் வர 26ஆம் தேதி வெளியாக இருந்தது. அதாவது இன்று கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற பல மொழிகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. யஷ் தற்போது டாக்ஸிக் படத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுமே கலந்துட்டு இருந்தாரு. நேற்று கூட சென்னையில இது தொடர்பான ப்ரொமோஷன் வீடியோ நடைபெற்றது. அந்த படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் தற்போது வேற லெவல்ல இருந்துட்டு இருந்தது. சோ இன்று காலையில இருந்தே ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸை சோசியல் மீடியா மட்டுமல்லாமல் பொது வழியிலுமே தெரிவித்துக் கொண்டும் இருந்தாங்க. சோ படம் என்னதான் நன்றாக இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல தொய்வாக இருக்கா. மேலும் படத்துடைய நீளமும் அதிகம் ஆகையால படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகள்ல ஒரு சில காட்சிகளை நீக்கி இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்க வேலையில இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பாக படத்துடைய நீளம் திரையரங்குகள்ல மட்டும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேல போற இந்த படம் 3 மணி நேரத்திற்குள்ளாரையே குறைக்கப்பட உள்ளதாக சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு காலையிலிருந்தே பலரும் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழக முதல்வரும் முன்னாள் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் டாக்ஸிக் திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சோ மேலும் பாத்தீங்கன்னா யஷ் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சோ இதனை பார்க்கும்போது ஒருவேளை முதல்வர் அவர்கள் டாக்ஸிக் படத்தை பார்த்திருப்பாரோ அப்படின்னு பலரும் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.